வணக்கம், வெல்கம் டு ஆன்மீகமும் ஆரோக்கியமும். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாலட் பார்க்க போகிறோம். நிலக்கடலை அண்ட் பாசிப்பயிர். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீனட்ஸ், அதாவது நிலக்கடலை, கிரவுண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுவும் பாசிப்பயிரும் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது முங் பீன், க்ரீன்கிராம் தால்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ரெண்டுமே ஹாஃப் கப் எடுத்துகிட்ருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 hours ஊறியாச்சு. அதில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி இன்ஸ்டா பாட்டில் தான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம். இதை டைரெக்டாக குக் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் ஆகாது. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டா பாட்லேயோ இல்லை குக்கர்லேயோ, ப்ரெஷர் குக்கர்லேயோ வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இன்ஸ்டா பாட்டில் வைக்கிறேன், ரைஸ் மோடில் வச்சுருக்கேன். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறமா இப்போ எப்படி அந்த சாலட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சாலடுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் சாலடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா முந்தாலையும் சரி, பீனட்ஸ் அதாவது நிலக்கடலை, கிரவுண்ட் நட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் சரி, ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. அதனால் குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் எல்லாருக்குமே இது ஈஸிலி டைஜஸ்டபிளும் கூட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சாலடுக்கு வேணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், முதல்ல வச்சுட்டேன். அதோட நான் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ண போகிறேன், பெப்பர் பவுடரும் இன்றைக்கி. ஸோ நீங்கள் பெப்பருக்கு பதிலாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட் பெப்பர் இன்னுமே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி சாய்ஸ். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட் ஒரு அசம்பிளிங் தான் இது. ஒரு பிகினர்ஸ் ரெசிபி. நீங்கள் இதில் நீங்கள் நிறையாவே இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இது லைக் தெரியாதவங்களுக்கு, ஃபஸ்ட்டு டைம் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு, ஆர் நீங்கள் லைக் தனியாக ஒரு இடத்துல இருந்து படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது ஒரு நல்ல ரெசிபி. ஸோ இது ரெண்டு இப்போ லைக் நான் ஃபஸ்ட்டு குக் பண்ண முங் பீன் அண்ட் பீனட்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிரேட்டட் கேரட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஈஸிலி டைஜஸ்டபிளும் கூட. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ரெசிபி. ஏன்னா எல்லாமே ராவாக, இது ரெண்டு மட்டும்தான் குக் பண்ணியிருக்கோம். பாக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே ராவாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் ராவா வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் லெட்யூஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்டு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சிலது கம்பைன் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும், இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதோட நீங்கள் கேரட், குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன் அண்ட் கொஞ்சம் கொரியாண்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கனாலே நல்லாவே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் கொஞ்சமாக இப்போது பெப்பர் ஆட் பண்ணுறேன். இந்த டயத்தில் நீங்கள் சால்ட் வேணால் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஜாஸ்தி ஆட் பண்ண வேணாம், ஏன்னா இதிலலாம் நேச்சுரலாகவே டேஸ்ட் கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஓகே. அப்புறம் நான் லெமன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லெமன், ஒரு சின்ன ஒரு ஹாஃப் லெமன் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஆட் பண்ணுறேன். இப்போது பீனட்ஸ் ஆர் த கிரவுண்ட் நட் ஹை இன் ப்ரோட்டீன்க. எல்லா நட்ஸையும் எடுத்துட்டிங்கன்னா பீனட்ஸில் தான் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. வால்நட், ஆல்மண்ட் எல்லாத்தையும் விடவே பீனட்ஸில் ஜாஸ்தி. இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இது நல்ல ஒரு ஸ்நாக் ஆப்ஷனும் கூட. ஓகேவா? அதே மாதிரி தான் மூங் தாலும் ஈஸிலி டைஜஸ்டபிள். நிறையா நியூட்ரியன்ஸ், எக்கச்சக்க நியூட்ரியன்ஸ் அண்ட் வெரி ரெண்டுமே சிம்பிள் ஃபுட். ஸோ கண்டிப்பாக இந்த சாலடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிப்பியில் சந்திக்கிறேன்.